சென்னையின் ஒரு எளிய வீட்டில் பிறந்தான் விஜய். அவன் பிறந்த நாள் எந்த செய்தித்தாளிலும் தலைப்புச் செய்தியாக வரவில்லை. எந்த தொலைக்காட்சி சேனலும் அவனைப் பற்றி பேசவில்லை. ஆனால் அவன் அம்மா மட்டும் அவனை பார்த்து சொன்னாள், "நீ பெரிய ஆளா போறேன்னு எனக்கு தோணுது." சிறுவயதில் விஜய் மிகவும் அமைதியானவன். மற்ற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில அவன் ஒரு மூலையில் உட்கார்ந்து மக்களை கவனித்துக் கொண்டிருப்பான். யாராவது சிரித்தால் ஏன் சிரிக்கிறார்கள் என்று யோசிப்பான். யாராவது அழுதால் ஏன் அழுகிறார்கள் என்று கவலைப்படுவான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தபோது தெருவோரத்தில் ஒரு முதியவர் பசியுடன் அமர்ந்திருந்தார். வீட்டில் அவனுக்காக வைத்திருந்த உணவை எடுத்துக்கொண்டு அந்த முதியவரிடம் கொடுத்தான். "நீ சாப்பிட மாட்டியா?" என்று அம்மா கேட்டபோது, "அவருக்கு என்னை விட அதிக பசி இருக்குமா?" என்றான். அந்த பதிலை கேட்ட அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. காலம் நகர்ந்தது. விஜய்க்கு சினிமா மீது ஆர்வம் அதிகரித்தது. ஆனால் எல்லோரும் அவனை நம்பவில்லை. "உன்னால முடியாது. நீ ஹீரோ மாதிரி தெரியல. இந்த துறையில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை." இப்படி பலர் சொன்னார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதை காயப்படுத்தியது. ஆனால் அந்த காயங்கள் அவனை பலவீனமாக்கவில்லை, இன்னும் வலிமையாக்கின. ஒவ்வொரு இரவும் கண்ணாடி முன் நின்று வசனம் பேசுவான். தனியாக நடனமாடுவான். ஒரு நாள் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புவான். ஆனால் அவனுக்கு தெரியாது ஒரு நாள் அவனை கோடிக்கணக்கான மக்கள் தளபதி என்று அழைக்கப் போகிறார்கள் என்று. ஒரு நாள் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை தொடப்போகிறது என்று. அந்த இரவு வீட்டின் மாடியில் நின்று வானத்தை பார்த்தான் விஜய். "என் கனவு நிச்சயமாக நனவாகும்" என்று மெதுவாக சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் ஒரு சாதாரண சிறுவனின் வாழ்க்கையை மாற்றப்போகும் வரலாற்றின் முதல் வரியாக மாறியது. தொடரும் அடுத்த பகுதியில். முதல் தோல்வி, முதல் அவமானம், ஆனால் உடையாத விஜய்.